Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக ஒரே ஒரு பல்லவியை அடியான் பாடுகிறேன். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் தான். I found a new way of living. I found a new life divine. I have the fruit of the Spirit. I'm abiding in the vine. Abiding in the vine, abiding in the vine. Love, joy, health, peace, He has made them mine. I have prosperity, power and victory, abiding in the vine. வாழ்வில் புதிதான பாதை கண்டேன் தேவாவியா உண்டன் எல்லாவின் கனிகள் நிலைப்பேன் திராட்சைச் செடியில் நிலைப்பேன் அவரில் நல்லன்பு சந்தோஷம் சமாதானம் சுகம் என்றும் சொந்தமாக்கினார். வாழ்வில் சுபிட்சமும் வல்லமை ஜெயம் உண்டு நிலைப்பேன் நான் திராட்சை செடியில். Hallelujah. I found a new way of living. நாம் worshipல பார்த்தது போல இந்த 8 மாதங்கள் நம்மை சுபத்திரமாக காத்தார். வருகிற புதிய மாதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு நியூ வே ஆஃப் லிவிங், ஒரு புதியமான ஒரு எதிர்பாராத வழியை கர்த்தர் திறந்து அதிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆகஸ்ட் மாதம் முடிந்து அந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் நடத்துவார். நியூ லைஃப் ஆஃப் டிவைன், அந்த தெய்வீக அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா chapter 9 verse 30. 9ஆம் அதிகாரம் 30ஆம் நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தீர். கவனிங்கள், உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவரை திடசாட்சியாக, நல்ல வேல்யூபிள் சாலிட் ப்ரூஃப் விட்னஸோட கர்த்தர் பிதாக்களை நடத்தினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிப்போமானால், எல்லாவற்றையும் அல்ல, அந்த 7ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டீஃபன் சர்மன், அதாவது அந்த ஸ்தேவானுடைய பிரசங்கம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் காணப்பட்டது. அவன் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக அவன் ஒரு பெரிய பிரசங்கத்தை அவன் பண்ணினான். ஆனால் அதில் 40ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் முடிய வாசித்து பார்க்கலாம். இப்போ வாசிக்க வேண்டாம். 40 to 51 11 verses. அதில் 51வது வசனத்தை வாசியுங்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. கவனிங்கள், வணங்கா கழுத்துள்ள ஸ்டிஃப் நெக்டு பீப்பிள். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் கவனிங்கள், உங்கள்
பிதாக்களைப் போல நீங்களும். பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். கவனிங்கள், இங்கே பிதாக்களைப் போல நீங்களும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, லைக் ஃபாதர் லைக் சன், லைக் ஃபாதர் லைக் சன். பொதுவாக உலகத்தில் சொல்லலாம், ஏன் இந்த பையனும் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், அம்மா மாதிரியே இருக்கான் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க, லைக் ஃபாதர் லைக் சன். இன்னொன்று தமிழில் ஒரு பழமொழி, ஒரு சொற்றொடர் உண்டு, நூலை போல சேலன்வாங்க, நூலை போல சேலன்வாங்க. அதை ஸ்டேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் உங்கள் பிதாக்களை போல, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன் இன் மை மெசேஜ். செய்தியின் தலைப்பை நான் சொல்லுகிறேன், வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லிட்டு, உங்கள் பிதாக்களை போல நீங்களும். அப்படின்னா பிதாக்கள், ஃபாதர்ஸ், ஃபோர் ஃபாதர்ஸ். டுடே, அதாவது அவன் காலத்தில், அவன் தான் காலத்தில் சொல்கிறான் நீங்களும். அப்படியானால் லைக் ஃபாதர் லைக் சன். இது வந்து பொதுவாக வீட்டில் எல்லாரும் பேசுவாங்க, ஏன்னா நீ உங்கள் அப்பா மாதிரியே சண்டை போடுற, உங்கள் அம்மா மாதிரியே நீ தகராறு பண்ணுறிய, நூலை போல சேலன்னு சொல்கிறது போல. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள், அதை நெகேமியா தன்னுடைய காலத்தில் சொல்லும் பொழுது, பரிசுத்த உம்முடைய ஆவியினாலே பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவரை திடசாட்சியாக கடிந்து கொண்டாலும். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவி கம்பேர்ட் டு த விண்ட், அந்த விண்டுக்கு விரோதமாக அவனிகள், அந்த காற்றாகிய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, they are all against. Who are they? They are all redeemed people through the Red Sea. செங்கடல் மூலமாக மீட்கப்பட்டவர்கள், redeemed people சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். அந்த நெகேமியா சொல்லும் பொழுது, ஆவியினாலே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே இருந்தார்கள். இந்த காலை வேளையின் செய்தி தலைப்பு அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் அகைன்ஸ்டாக, விரோதமாக இருந்தார்கள், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக காணப்பட்டார்கள். அதான் நான் சொன்னேன், லைக் ஃபாதர் லைக் சன். இன்னொரு வசனம் இன்ட்ரடக்ஷன் சொல்லுகிறேன். 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் இங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63:9. சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். கவனிங்கள், 63ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், வாசியுங்கள். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். போதும். அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். வீட்டில் ஆர்கியூமெண்ட் வரும், அதை மனைவி வீட்டாரோ புருஷன் வீட்டாரோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோ அப்பா அம்மாவோ ரொம்ப பேசுவாங்க, என்ன இப்படி கலகம் பண்ணிட்டேன், நான் உன்னை நம்பி சொன்னேன், உங்ககிட்ட சொன்னேன்னுவாங்க அம்மா. அப்பா சொல்லாரு, மகனையோ அல்லது மகளையோ பார்த்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொன்னதை போய் அப்படியே சொல்லிட்டிய, நீனா இப்படி கலகம் பண்ணிட்டிய என்று நாம் குடும்பத்தில் பேசுவது உண்டு. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள், வசனம் சொல்லு, அவர்களோ
கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இந்த பகுதியை சற்று வாசித்த பொழுது பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதெல்லாம் அவர்கள் செவி கொடுக்காமல் எத்தனையோ விதங்களில் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கிறது. அதில் நான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக எப்படியெல்லாம் வசனம் இருக்கிறது அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக லை நாட் டு த ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். ரெண்டாவது குறிப்பு, கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31. மூன்றாவது, quench not the spirit, பரிசுத்த ஆவியை அல்லது அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான்காவதாக, ரெசிஸ்ட் நாட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, insult not the Holy Spirit, insult not the Holy Spirit. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆறாவதாக, blaspheme not, பரிசுத்த ஆவியை விரோதமாக தூஷணம், இயேசு சொல்ற வார்த்தை அது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் பேசாதிருங்கள். இருக்க வசனத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31-32. கடைசியாக, ரிபல் நாட் அகெயின்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட், ஏசாயா 63:10. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 7 காரியங்கள், quench not, resist not, அது மட்டும் இல்லாமல் லை நாட், இன்சல்ட் நாட், blaspheme நாட், ரிபல் நாட், இப்படியாக 7 காரியங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஜனங்கள் செய்தார்கள் என்று வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. எல்லாவற்றையும் நான் இந்த காலை வேளையிலே சொல்லவில்லை. 7 காரியங்கள் இருந்தாலும் 2-3 காரியங்களை கால அளவின்படி நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, லை நாட் த ஹோலி ஸ்பிரிட், லை நாட் அகெயின்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே கவனிங்கள், ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய த டைரக்ட் இன்டர்வென்ஷன் ஆர் டைரக்ட் ஒரு கைடன்ஸ் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இப்பொழுதெல்லாம் நம்ம காலத்திலே அது அவ்வளோ நடப்பதில்லை. ஆனாலும் ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நாம் அதை பார்க்கிறோம். The Christianity was in cradle. கிறிஸ்தவம் ஒரு தொட்டில் குழந்தையாக இருந்த காலம். நன்றாக கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டின் காலம் ஆரம்பிக்கிற அந்த காலகட்டம்தான் இந்த ஆதி அப்போஸ்தலர் காலம். The Christianity was like a babe. இந்த கிறிஸ்தவம் ஒரு குழந்தையாக காணப்பட்டது, அல்லது லைக் a cradle, இந்த தொட்டில் குழந்தை போல இந்த கிறிஸ்டியானிட்டி. அப்பொழுது ஆவியானுடைய கிரியை பலத்த விதமாக ஓப்பனாக திறந்த வெளியாக ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே அனனியா சப்பீராளுடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை
3ஆம் வசனம் வாசியுங்கள். 5:3 பேதுரு அவனை நோக்கி, ம், அனனியாவே, ஆ, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ம். பரிசுத்த ஆவியினிடத்திலே வஞ்சித்து வந்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியை, அதாவது பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும் பொழுது அந்த சாத்தான் உங்களுடைய இருதயத்தை தூண்டிவிட்டது என்ன? நிரப்பினது, இன்ஸ்பயர்ட், தூண்டிவிட்டது என்ன? 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? ம், அதை விற்ற பின்பும் ம், அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? ம், நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? ம், நீ மனுஷரிடத்தில் அல்ல, ம். தேவனிடத்துல பொய் சொன்னாய் என்றான். அவன் நீங்கள் 2 வசனத்துல 2 வித்தியாசமான வார்த்தை. நீ பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி. 4ஆம் வசனத்துல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்படியானால் அங்க டிவினிட்டி, தெய்வீகத்துவம் காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த இடத்துல ட்ரினிட்டி உள்ள அடங்கியிருக்கு. நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். அங்கே பேதுரு சொல்கிறான், நீ பரிசுத்த ஆவியினிடத்தில், டு த ஹோலி ஸ்பிரிட். 4ஆம் வசனத்தில் தேவனிடத்தில். நல்லா அதை படிங்க. 2 வார்த்தை இருக்கு. அப்படியானால் they are against divinity. They told a lie to the divinity. தெய்வீகத்துக்கு விரோதமாக போய் சொன்னார்கள். நாம் கேட்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப 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 ஈஸியாக சொல்லிடுறோம். இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் போனேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி மழுப்பலாக நாம் பேசுகிறோம். அப்பொழுது ஆரம்பத்தில் த கிறிஸ்டியானிட்டி வாஸ் இன் கிரேடல். ஒரு தொட்டில் குழந்தை போல இருந்த காலத்தில் கர்த்தர் ரொம்ப டைரக்டாக தொடர்ந்து ஊடுருவி உள்ளுக்குள்ளே அவர் கிரியை செய்த காலம். ஆதி அப்போஸ்தல காலத்தில் பிசாசு 2 விதமாக கிரியை செய்தான். எக்ஸ்டர்னலாக கிரியை செஞ்சு பார்த்தான். வெளியில் ஸ்தேவானுடைய பிரசங்கம் மூலமாக அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். எக்ஸ்டர்னல் அட்டாக். அந்த எக்ஸ்டர்னல் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா த டெவில் வாஸ் டிஃபீட்டட், தோற்று போனான். ஏன்னா காரணத்தை நான் சொல்லுகிறேன். வானம், அவன் அண்ணாந்து பார்த்து வானம் திறந்திருக்கிறதை கண்டு இயேசுவானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை கண்டேன். அப்படின்னா பாருங்க, அந்த ஆதி அப்போஸ்தல காலத்தில் எருசலேமில் இரத்த சாட்சியா மரித்தாலும் கர்த்தருடைய கிரியை பலமாக ஆழமாக காணப்பட்டது. அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது. எக்ஸ்டர்னல் அட்டாக். ஆதி அப்போஸ்தல காலத்திலே சபையிலே எக்ஸ்டர்னல் அட்டாக். இன்னொரு உதாரணம் சொல்வேன். ஆனால் அங்கே சவுல் சபையை துன்புறுத்தி பயம்படுத்தும்படி அந்த பிரதான ஆசாரியர் எடுத்து நிருபத்தை கேட்டு வாங்கினான்னு இருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். முதல் 2 வசனத்துல he received a letter from Jerusalem. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெருசலேம்ல இருந்து அவன் வந்து நிருபங்களை கேட்டு வாங்கினான். யாரை? எதுக்காக? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக. வசனம் இருக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கமிங் டு த பாயிண்ட், இந்த இடத்துல குறிப்புக்கு வருகிறேன். பிசாசு எக்ஸ்டர்னலாக அட்டாக் பண்ணி பார்த்தான். ஆனால் ஜெயமோ கர்த்தரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் அதிலே அவன் டிஃபீட்டாய் தோற்ற உடனே he went into the church, he came into the church. அவன் சபைக்குள்ள வந்தான். சபை உள்ள வந்து உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 2 வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். நல்லா அந்த வசனத்தை நல்லா படிச்சு, அந்த பாயிண்ட்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரல. நீங்கள் சும்மா ஹிண்ட் பாயிண்ட் மட்டும் தான் எழுதிட்டு வந்தேன். அன்பான கதை,
எக்ஸ்டர்னல் அட்டாக்ல அவன் டிஃபீட் ஆனபடினாலே இன்டர்னல் அட்டாக்குக்கு வந்தான், சபை உள்ள வந்தான். இன்றைக்கும் பிசாசானவன் உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் எக்ஸ்டர்னலாக வெளியரங்கமாக பார்ப்பான், தொட்டு பார்ப்பான், அடித்து பார்ப்பான், கிள்ளி பார்ப்பான், ஏதோ பண்ணி பார்ப்பான். நம்ம நிற்போம். பட் இன்டர்னலி நீங்களும் நானும் தோற்று போகலாம். அதுதான் இங்கே அனனியா சஃபிராவும் செய்த ஒரு பெரிய பிழை, தப்பு. அதில் ஏன்னா வித்தாங்க, இதான் வித்தேன் கொண்டாந்து அப்போ சில பாத்தில் வைக்கலாம். அது ஒரு பெரிய உபதேசமாக ஒரு காலத்தில் காணப்பட்டது. ஒரு காலத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் குறிப்புக்கு வருகிற இந்த குறிப்பு என்னவென்றால், அவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னாங்க, தேவனிடத்திலும் பொய் பேசினார்கள். அப்படியானால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கிருபையின் காலத்திலே தப்பி தவறி நாம் எல்லாரும் ஸ்லிப்பாய் வழுக்கி விலகி தெரிந்தோ தெரியாமலோ we are lying, பொய் பேசி விடுகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் மன்னிப்பாராக. அதனால்தான் வெளிப்படத்தில் ஒரு வசனம் உண்டு, 21:8. ஆக வசனம் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அக்கினி அந்த எரி நரகத்தை பாத்திரவாங்க பொய்யர் அனைவரும்னு ஒரு வசனம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படத்தில் 21:8 இல்லை, பரவாயில்ல, சரி வாசிங்க. பயப்படுவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். போதும், பொய்யர் அப்படியானா இரண்டாம் மரணமாக பொய்யர் அனைவரும் சொல்லும் பொழுது, whether he is a servant of God or a believer or nominal people, ஒன்று தெரியாதவளர் அனைவரும். அப்படியானால் you can trust any person inside, any person, full-time servant of God or believer in Christ, whoever may be. அதனாலே ரொம்ப இந்த விஷயத்திலே ஆதி அப்போஸ்தல காலத்திலே செய்த கிரியைகள் ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளும் என்னுடைய வீட்டுக்குள்ளும் சபைக்குள்ளும் செய்வாரானால் நீங்களும் நானும் தாங்க முடியாது. இது உண்மை. அது ஆனால் இந்த கிறிஸ்டியானிட்டி வாஸ் இன் தி கிரேடல், ரொம்ப குழந்தை பருவமாக இருக்கிற இந்த கிறிஸ்துவத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் கிரியை செய்தார். தெய்வீகத்துக்கு விரோதமாக போய் சொன்னாங்க. டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டு காட். நீ தேவனிடத்தில் போய் சொன்னாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். அப்படின்னா they are against Trinity. நீ அந்த வசனத்தை நல்லா ஆழ்ந்து படிக்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்ததாமே இந்த முதல் குறிப்பில் உங்களோடும் என்னோடும் இந்த கடைசி ஆராதனை, அதாவது ஆகஸ்ட் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி ஆராதனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வேண்டி கிருபையை கொடுத்து கர்த்தர் முன்பாக சுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக காணப்பட்டு நம்மளை புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, quench not the Holy Spirit, quench not, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்போஸ்தலர் ரெண்டாவது குறிப்பு, grieve not the Spirit, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போது அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை அவித்து அதை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் வாசிக்க முடிந்தால் வாசிங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனது மறுபடியும் வாசிங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க பாருங்க, தேவனுடைய. அப்படியானால் எல்லா இடத்திலும் ட்ரினிட்டி அடங்கியிருக்கிறது, ஃப்ரம் காட். அப்படியானால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோமா? நம்ம நடைமுறையில பிராக்டிக்கலா யோசிச்சு பேசி பாருங்க. என் பையனோ என் பொண்ணோ என் மனைவியோ இல்லை என் மாமனாரோ மாமியாரோ அல்லது நெய்பரோ என்னுடைய கொலீக்ஸ் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களோ ஆர் என்னோடு கூட இருக்கிற இன்மேட்ஸ் என்னோடு கூட இருக்கிறவங்களோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ பேரை சொல்லி நீங்களும் நானும் ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. நல்லா யோசிங்க. என் வீட்லேயும் அது நடந்திருக்கு, எல்லார் வீட்லேயும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோமா? அது அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். நான் ஊழியக்காரனாக இருந்து, பிரதர் சிஸ்டர் நீங்கள் இப்படி நடந்துட்டீங்க, இப்படி நீங்கள் பேசிட்டீங்க, இப்படி நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் அ பர்சன் டு ஜட்ஜ் எனிதிங். I should not give any remark about anybody else. That is not my matter. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை மீட்கப்படும், டு redeem, மீட்கப்படும் நாளுக்கு என்று நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம். பட் we are not redeemed from the world. உலக அசூசிக்குள்ளும் உலகத்தில் இருக்க அழுக்குக்குள்ளும் உலகத்தில் இருக்கிற பாவ அந்த சூழ்நிலை, என்வாயர்மெண்ட் ஆஃப் த சின், பாவ சூழ்நிலைக்குள்ளதான் நீங்களும் நானும் காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். நல்லா யோசிங்க. ரட்சிக்கப்பட்டோமா, ஞானஸ்நானம் எடுத்தோமா, அபிஷேகம் பண்ணப்பட்டோமா, ஊழியம் செய்கிறோமா, எல்லாம் ஓகே. பட் வேர் வி ஆர், yet we are not redeemed. நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய மீட்கப்படும் நாள். மீட்கப்படலை, ரட்சிக்கப்பட்டோம். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து விலகி பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுத்து எங்க வச்சிருக்கிறாரு? இந்த வேர்ல்ட். இந்த வேர்ல்ட் உலகத்துல தான் வச்சிருக்கிறாரு, வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு, வேலை ஸ்தலத்துல தான் வச்சிருக்கிறாரு, ஊழியத்துல தான் வச்சிருக்கிறாரு. நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பாவ சூழ்நிலை நம்மளை போட்டு வதைத்து கொண்டிருக்கிறது. த என்வாயர்மெண்ட் ஆஃப் சின். அந்த பாவ சூழ்நிலை ஒரு கடல்ல எப்படி அலை அடிச்சுக்கிட்டே இருக்குதோ, இந்த பாவமான சூழ்நிலைக்குள்ளதான் கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் இம்மட்டுவா மிஞ்சி வராது. நம்மளை தொடலை, பாவம் நம்மளை தொடலை. இந்த பாவத்துக்குள்ளே நாம் சிக்கி கொள்ளாதபடி அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். We are separated from the world, but we are in the world. உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் எபேசியர், அந்த எபேசு சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாளுக்கு. அப்படியானால் நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் சேருகிற மீட்கப்படும் நாள்னு ஒன்று இருக்குது. அந்த நாள் வரைக்கும் நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல், அப்படியானால் நன்றாக யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் grieve not the Holy Spirit. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இதே மனுஷனாகிய நமக்குள்ள உலகம், மாம்சம், பிசாசு எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஓல்டு மேன் அண்ட் நியூ மேன். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்குதான்னு யோசிங்க. 100% இருக்குது. அதன் மத்தியில தான் பரிசுத்த ஆவி நீங்களும் நானும் துக்கப்படுத்தக்கூடாது. கோபப்படுறதுனால துக்கப்படுத்துகிறோம்.
எழுத்து பேசி துக்கப்படுத்துகிறோம், முறுமுறுத்து துக்கப்படுத்துகிறோம், எரிச்சல் அடைந்து துக்கப்படுத்துகிறோம், வேண்டாத வெறுப்பாக இருந்து துக்கப்படுத்துகிறோம். இதெல்லாம் நல்லா யோசிங்க. ப்ராக்டிக்கலி ஐ எம் டாக்கிங். அதனால்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் உங்களை என்னையும் நல்லா என் இருதயத்துக்குள்ளேயும் உங்களுடைய சிந்தைக்குள்ளேயும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஸ்டில் வி ஹாவ் அ கார்னல் நேச்சர், மாம்ச சுபாவம் இருக்குது. இதன் மத்தியிலே தான் உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப கஷ்டமான வார்த்தை. கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் நானும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் யோசிங்க. இன்பான் நேச்சர், மாம்ச குணங்கள், அந்த அப்படி தொட்டில் பழக்கம் நமக்குள்ளேயே தொடர்ந்து இருக்கிறது. இதன் மத்தியிலே ஆவியானவரை நீங்களே நானும் பெற்றிருக்கிறோம். அதை எபேசு சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படியானால் நானும் பேசுகிற நானும் நீங்களும் துக்கப்படுத்தாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்போமாக. ஹல்லேலூயா. நன்றாக நீங்கள் அதை யோசித்து வாசித்து பார்க்கும் பொழுது மூன்றாவதாக வாசியுங்கள். quench not. 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். நல்லா யோசியுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். நம்ம வீட்டில் டெய்லி பேசுகிற வார்த்தை, கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா சொல்லுங்க. யோசித்து பாருங்க. கட்டை அடுப்பு அணைக்கிறது ஈஸி. அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சமையல் செய்யும்போது ஜெப வீட்டில் எங்களுக்கு கட்டை அடுப்பு தான் உண்டு. ரொம்ப பெரிய கட்டை, ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக அணைச்சிரும். சும்மா அது ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்தா அணைஞ்சிரும். சொய்யும் சத்தம் வரும், அணைஞ்சிரும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவித் quench not the Holy Spirit. நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை அவித்து போடாதுங்கள. எரிய வைக்கிற அந்த சூழ்நிலையும் உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்குது, அணைக்கிறதும் யாருக்கிட்ட இருக்கு. ஆனால் மங்கி எரிகிற திரியை அணையாமல். மத்தேயு 12:20 வாசியுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு வரம், ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஒரு ப்ரேயர் லைஃப் உங்களுக்குள்ள கொஞ்சமாவது எரிஞ்சிட்டு இருக்குங்க. நல்லா விளையுங்கள். நம்ம அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 12:20ஆம் வசனம். மங்கி வாசிங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், ஜெயம் கிடைக்கிற, அதாவது டு ஓவர் கம், ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். நெறிந்த நாளை நீங்களும் நானும் வீக்கர் செக்ஷன், பேசுகிற நானும் கேட்கிற யாரானாலும் we are in weaker section. மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். கத்தரே உங்களை என்ன அணைச்சிட மாட்டேன். ஓ ரொம்ப கோவப்படுறான் இவன், வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாளே இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் இஷ்டத்துக்கு பேசுறாங்களே, சர்ச்சில் இப்படியெல்லாம் பேசணுமா, பாஸ்டருடைய காதுக்கு எல்லாம் எட்டும், இப்படிலாம் யோசித்து ஆகினாலே இந்த மேய்ப்பர்கள், லீடர்ஸ், சபை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பதஷ்டப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க. அதனால்தான் தேவன் மோசேக்கு சொல்லும் பொழுது சங்கீதத்தில் ஒரு வசனம், பதறி பேசினான்னு இருக்குது. ஜனங்களுடைய அட்டகாசம், அந்த 6 லட்சம் பேசுகிற பேச்சு அவன் காதில் தாங்க முடியாமல் மோசே பதறி பேசினான். ஆகினாலே இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், பாஸ்டர்ஸ் ஆஃப் த சர்ச்,
லீடர்ஸ் ஆஃப் த சர்ச் எதையாவது விசுவாசிங்கெல்லாம் பேசுகிறாங்க, கூடி கூடி பேசுகிறாங்கன்னு போட்டு பிரசங்கத்தில் தாறுமாறாக பேசுவாங்க. நோ 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 நாட் அட் பேசவே கூடாது. லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கத்தர் பார்த்துக்கிட்டோம். கத்தர் பார்த்து ஆகினாலே கத்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெளிச்சம், மங்கி எரிகிற திரியை அணைக்காம வச்சிருக்கிறாருங்க. கோபம் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், புறங்கூறி தெரியலாம், எப்படி எப்படியோ இருக்கலாம். ஆனாலும் ஓ சர்ச் ஆஃப் காட், கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியே, ஆவியை அவித்து போடாதிருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட என்னோட கிரியை செய்வார். கண்டிப்பா கிரியை செய்வார். எல்லாத்தையும் பார்க்குறாரு அவர் மேல இருந்து. உங்க வீட்டில் என்ன நடக்குது, என் வீட்டில் என் மனைவி என்ன பேசுறா, என்னுடைய ஐம் டாக்கிங் மை ஓன் ஃபேமிலி, நான் என்ன பேசுறேன், என் பிள்ளைங்க என்ன பேசுறான், கர்த்தருக்கு தெரியும். நீங்களும் நானும் எரிஞ்சு சாடி விழாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் கேட்க வேண்டாம். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் எபேசியர் 6:16 வாசியுங்கள். எபேசியர் 6:16 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். மறுபடியும் வாசிங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம், பிசாசு எரிகிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிசாசு எரிகிற எல்லா சூழ்நிலையை அணைப்பதற்கு தான் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை அணைக்கிறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. கர்த்தர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்கள், பிசாசு அனுப்புகிற எந்த விதமான ஆரோஸ், அம்புகள், அது எரிந்து கொண்டு வரலாம், ஒரு தீப்பொறியாக வரலாம், தீப்பந்தமாக வரலாம். பொல்லாங்கன் ஏயும் பிசாசு உங்களை வாழ விடாமல் உங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு, என்னுடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு, அல்லது சபையை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு, கிறிஸ்துவாகிய உலகம் முழுவதும் காணப்படுகிற சபைகளை அவன் அழித்து கொண்டு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு அக்னி ஆஸ்திரங்களை அனுப்புவான். அதை தான் அணைக்கணும். ஆனால் நீங்களும் நானும் தாங்க முடியாமல், டிசர்ன்மெண்ட் இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியை அணைச்சிருவாங்க. என்னத்துக்கு ஆலயத்துக்கு போகணும், என்னத்துக்கு ஆவியில் நிறையணும், கிருபை வரங்களாம் என்னத்துக்கு? நோ 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 நாட் அட் ஆல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களை பயன்படுத்தணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். அது 1,00,000 பேராக இருந்தானே, 4 பேராக இருந்தானே, 3 பேராக இருந்தானே, நடத்துங்க. கர்த்தர் கொடுத்த கிருபை அதை யூஸ் பண்ண. மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும். அப்படி ஆனால் கர்த்தரை அவ்வளோ சீக்கிரம் அணைச்சிட மாட்டார். ஆனால் மனுஷன், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல் பரிசுத்த ஆவியை அணைச்சிருவாங்க. அதனால நீங்களும் நானும் இந்த வழியிலே கர்த்தரிடத்திலே கேட்க வேணும். கர்த்தாவே, ஆவியை அவித்து போடாமல் இருக்க கிருபை தாரும். மொத்தம் 7 உண்டு. நான் இதோட 3ஓடு நிறுத்துகிறேன். லைன் நாட் அகைன்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொல்லாதிருங்கள். கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். அது மட்டுமல்லாமல் quench not. அதனால் இன்னும் 7 இருக்கிறது. இது 3ஓடு நான் நிறுத்துகிறேன். முடியுமானால் வருகிற வாரத்திலே நாம் தொடரலாம். மொத்தம் 7 காரியம். லைன் நாட், கிரீவ் நாட், quench not, resist not,
இன்சல்ட் நாட், blaspheme நாட், ரிபல் நாட். அதனாலே இப்படியாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நானும் நீங்களும் தெரிந்தோ தெரியாமலோ கிரியை செய்யாதபடி கர்த்தர் நம்ம எல்லாரையும் இரத்தத்தால மூடிக்கொள்வாராக. ஹல்லேலூயா. ஜீசஸ். பேசோ பேசோ ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் பிதாவே, இந்த காலங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, தெய்வீகத்துக்கு விரோதமாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக அடியானும் நாங்களும் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களோ அல்லது இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் உமக்கு விரோதமாக நாங்கள் பரிசுத்த ஆவியை அணைக்காமல் இருக்க, உமக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல், உமக்கு விரோதமாக பரிசுத்தாவுக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை இரத்தத்தால மூடி சீக்கிரமா இருக்க வரைக்கும் ஆயத்தப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இதை வந்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானால் எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் உள்ளான மனுஷில பலனை கொடுத்து வரைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.